அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு, பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். மனிதர்களில் யாரும் தவறுக்கும் குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இதில் நபிமார்களும் அடங்குவார்கள். இப்படித்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தவறுகளை செய்பவர்கள் இரண்டு வகையாக இருக்கலாம். சிலர் தவறுகளை பகிரங்கமாக செய்வார்கள். இன்னும் சில தவறுகளை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்வார்கள். வெளிப்படையாக செய்யப்படும் தவறுகளை நாம் விமர்சனம் செய்யலாம், அதை கண்டிக்கலாம், அதை பகிரங்கப்படுத்தலாம். அவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும், மக்கள் இத்தவறுகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும். இப்படி இல்லாமல் மறைமுகமாக உட்கார்ந்து யாருக்கும் தெரியாமல், அதே நேரத்தில் யாருக்கும் எந்த தவறும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று இருக்குமானால் அதை வெளிப்படுத்த கூடாது, அதை பகிரங்கமாக கண்டிக்க கூடாது. அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். இவர் தவறு செய்கிறாரா என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு அவரின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து ஆய்வு செய்து கொண்டிருக்க கூடாது. பொதுவாக எல்லாரையும் நல்லவராகவே எண்ண வேண்டும். தவறு செய்திருக்க முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அதை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டோரே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். சில ஊகங்கள் பாவமாகும். துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அதை வெறுப்பீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். அல் குர்ஆன் அத்தியாயம் 49 வசனம் 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஏனெனில் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும். மற்றவர்களின் குற்றம் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒட்டு கேட்காதீர்கள். ஒருவரோடொருவர் பகைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களாய் இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.